نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها المدثر قم فأنذر صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. வல்ல இறைவனை புகழ்ந்து வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ் மாலை பொழிந்தவனாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மதிப்பிற்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தங்களுக்கு முன்னால் நபி பெருமானின் நபித்துவ வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் பேச அழைக்கப்பட்டுள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் பார்க்கிற பொழுது கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்பட்ட வயது 40. நாயக திருமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு மறையும் பொழுது அன்னாரின் வயது 63. ஆக இடைப்பட்ட 23 ஆண்டு காலம். அந்த 23 வருஷத்துல இன்று உலக அரங்கில் பல தலைவர்களுக்கு மத்தியிலே ஒரு முன்மாதிரி தலைவராக, பல தலைவர்கள் போற்றக்கூடிய ஒரு தலைவராக நாயக திருமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவெடுத்ததனுடைய பின்னணி என்ன? அப்படி என்ன மிகப்பெரும் சாதனை? நாயக திருமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் செய்து காட்டினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னாருடைய 40வது வயதிலே இறை வசனங்கள் அருளப்படுகின்றன. ஒரு வசனம் இறங்குகிறது, யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர். நபியே நாயகமே, நபியே நாயகமே, எழுந்து நில்லுங்கள், அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறியதுதான் தாமதம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள், நின்றார்கள். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்ல, 1 நாள் 2 நாள் அல்ல, 1 வருடம் 2 வருடம் அல்ல, தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக நின்றார்கள். பல துறைகளில் போராட்ட சுமையை சுமந்தவர்களாக நின்றார்கள். மடமைகளிலும் இருளிலும் மூழ்கி கிடந்த மனித சமுதாயத்தை மீட்பதற்காக எழுந்து நின்றார்கள். உறங்கி கிடந்த மனித சமுதாயம் தட்டி எழுப்பி மனிதனுக்கு இனம் காட்டிய மகத்துவமிக்க பணியை இந்த 23 ஆண்டு கால இடைவெளியில் செய்து காட்டினார்கள் பூமான் நபிகள் கோமான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரொம்ப சாதாரணமான இவ்வளவு பெரிய அந்தஸ்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைஞ்சிருந்தார். பல துன்பங்களுக்கும் பல துயரங்களுக்கும் மத்தியிலே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்ற இந்த புனித மார்க்கத்தை இப்பூ உலகிலே நிலைநாட்டினார்கள். நம்ம எல்லாம் அறிந்த விஷயம் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த நபித்துவம் பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் குறைஷிகளுக்கு மத்தியில ஒரு மதிக்கத்தக்க நபரா, ஒரு போற்றத்தக்க நபராக கருதப்பட்டு வந்தாங்க. என்னைக்கு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தான் இறைவன் என்ற இந்த ஏகத்துவ மார்க்கத்தை இப்பூ உலகிலே முழங்கிட முயன்றார்களோ அன்றிலிருந்து அவர்கள் பட்டு துன்ப துயரங்களை நம்முடைய வார்த்தைகளால் வர்ணித்து விட முடியும். அந்த அளவிற்கு மாபெரும் துன்ப துயரங்களை நாயகத்தின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். புகாரியில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம். நாயகத்தின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட காபால நாங்க தொழுதுட்டு இருந்தோம். அந்த சமயத்துல இஸ்லாத்தினுடைய மிகப்பெரும் கொடூர எதிரியான அபூஜஹல் எதிர்த்து குறைஷிகளுக்கு மத்தியில ஒரு கேள்வி ஒண்ணு முன்வைக்கிறான். என்னன்னா, இதோ இங்க தொழுது கொண்டிருக்கிறாரே முஹம்மது, இவர் சஜ்ஜாவில் இருக்கக்கூடிய நிலையில இவர் மீது மிக கடினமான ஒட்டக குரலை தூக்கி வைக்கணும், உங்கள யாருக்கு திராணி இருக்குன்னு கேட்கிறான். உடனே அங்க அமர்ந்திருந்த மற்றொரு கொடூர காப்பீரான உக்குபத் இப்னு அபீ முய்த் எனப்படக்கூடிய அந்த நபர் எந்திரிச்சு அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நாயகத்தின் மேல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமிக்க மேனியில மிக கடினமான ஒட்டக குரலை தூக்கி வச்சிருக்கான். எந்திரிக்க முடியல நாயகத்தின் மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். சஜ்ஜாவுடைய நிலையை விட்டு அகல முடியவில்லை. காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்த இடம் காபா, புண்ணிய ஸ்தலம். அசஞ்சா ஒற்றைய குரல் காபால சாஞ்சிரும். அதற்காக வேண்டி நாயகத்தின் மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே சஜ்ஜாவுடைய நிலையிலே இருக்கிறார்கள். குழுமியுள்ள குறைஷிகள் அனைவரும் கை குலுக்கி சிரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். விஷயம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி புதல்வியான பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எட்டுகிறது. ஓடோடி வருகிறார்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அங்கு வந்து தன்னுடைய தந்தையின் நிலையை பார்த்தவுடன் அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டுகிறது. தாங்க முடியல. ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுடைய உதவியுடன் அந்த ஒட்டக குரல்களை நீக்கி தன்னுடைய தந்தையை மீட்டு வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இது நாயகத்தின் மேல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலளவில் பட்ட துன்பங்கள். உடலளவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு துன்ப துயரங்களை சந்திச்சிருக்காங்க. மனதளவில்
மனதளவில் இதற்கும் மேற்பட்ட துன்பதுயரங்களை நாயகத் திருமதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். தஃப்சீர் இப்னு கதீரிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு சம்பவம். நாயகத் திருமதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடைசி மகனாரான அப்துல்லா வஃபாத் ஆயிட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு துன்பம் தாங்க முடியல. தன்னுடைய கடைசி மகனாரும் வஃபாத் ஆயிட்டாங்க. இந்த சமயத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொந்தக்காரரான எந்த அளவுக்குனா நாயகத்தினுடைய சிறிய தந்தையான அபூ லஹப் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? கடை வீதிக்கு போனாரா, அங்குள்ள முஸ்லிம்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு வார்த்தை ஒன்றை கூறுகிறார். நீங்கள் மிகப்பெரும் இறைத்துவதர் என்று போற்றிக் கொண்டிருக்கிறீர்களே முஹம்மது, அந்த முகமது சந்ததியற்றவராக போயிட்டாரு, அந்த முகமதுக்கு சந்ததி என்ற ஒன்றை இனிமேல் கிடையாது என்பதாக தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் முகமாக புண்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதை மேலும் மேலும் தன்னுடைய வார்த்தையை கொண்டு புண்படுத்துகிறார் அபூ லஹப். இந்த அளவிற்கு உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாபெரும் துன்ப நேரங்களை சந்தித்தார்கள். இருப்பினும் ஒருபொழுதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய அழைப்பு பணியை நிறுத்தியது கிடையாது. விளைவு தான் மரணிக்கும் தருவாயில்லை, தன்னை பின்பற்றக்கூடிய ஏக இறைவனான அல்லாஹ்வை வணங்கக்கூடிய 1,24,000 நபித்தோழர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி சென்றார்கள். எந்த கோணத்திலிருந்து எப்படி நோக்கினாலும் சரி அன்னலாரின் வாழ்வில் அருள் மணக்கும் ஆன்மீக தலைவராக, ஆட்சியாளராக, போர் தளபதியாக, குடும்ப தலைவராக, அறிவியல் அறிஞராக, பொருளியல் நிபுணராக, வானியல் ஆய்வாளராக, வாழ்வியல் சாதனையாளராக என எல்லா துறையிலும் அன்னலாரின் வாழ்வில் ஒரு சிறந்த படிப்பினை இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆன்மீக தலைவர்களுக்கு மட்டும் முன்மாதிரி அல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஆட்சியாளன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கும் தக்க உதாரணமாக திகழ்ந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்சியாளர்கள் 5 வருஷம் எம்எல்ஏவாவோ எம்பியாவோ வந்து ஆட்சி செஞ்சுட்டு போறாங்க. மரணிக்கும் தருவாயில்லை, அவங்க ஆட்சியை விட்டு நீங்கக்கூடிய தருவாயில்லை. அவர்களுடைய குடும்பத்தினருக்காக அவங்க சேர்த்து வச்ச சொத்தினுடைய மதிப்பை பார்த்தோம்னா அல்லாஹ் அக்பர் 5 தலைவருக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். இப்படி சொத்துக்களை சேர்ப்பதிலே தான் இன்றைய கால ஆட்சியாளர்கள் முனைப்பு காட்டுகிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 10 வருட காலமாக மதீனத்து மண்ணை தன்னந்தனியாக ஆட்சி செய்தார்கள். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் தருவாயிலே தன்னுடைய குடும்பத்தினருக்காக சேர்த்து வைத்த சொத்தினுடைய மதிப்பு என்ன தெரியுமா? திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் தருவாயிலே திர்ஹமையோ தினாரியோ விட்டு செல்லவில்லை, அடிமைகளையோ வேறு எதனையோ விட்டு செல்லவில்லை, மாறாக 2 வேளைகளுக்கு உண்ணக்கூடிய கோதுமையை மட்டும்தான் நாயக திருமதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினருக்காக விட்டு சென்றார்கள் என்பதாக நாயக திருமதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு மரணிக்கும் தருவாயிலும் எளிமையை வெளிப்படுத்தி காட்டியார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணிக்கும் தருவாயில் மட்டுமல்ல, வாழும் காலத்திலும் இதே எளிமையைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்தார்கள். திருமதி இப்னு மாஜா போன்ற மிக பெரும் ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு சம்பவம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழக்கம் வெறுந்தரையில பாய விரிச்சு தான் படுப்பாங்க. இப்படி படுக்கிறதுனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முதுகுல அந்த பாயினுடைய அச்சு பதிஞ்சிருக்கு. இதை ஒரு தடவை யதார்த்தமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க வெறுந்தரையில பாய விரிச்சு படுக்கிறதுனால உங்க முதுகுல அந்த பாயினுடைய அச்சு பதிஞ்சிருச்சு நாயகமே, அதனால நீங்க அனுமதிச்சா, தங்களுடைய அனுமதி இருந்தால் உங்க பாய்க்கு மேல ஒரு விரிப்பை விரிக்க சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட உமரை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுகேள்வி கேட்கிறார்கள், மாலி வலி துன்யாயாகும், மாலி வலி துன்யா, இந்த உலகத்திற்கும் எனக்கு என்ன சம்பந்தம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு மரத்தினுடைய நிழலடியில் ஒரு வழிபோக்கன் வந்து எப்படி தங்கிட்டு அந்த மரத்துக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லாம போகணும், அது போன்றுதான் இந்த உலகத்திற்கு நான் வந்துள்ளேன், இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் எதுவும் எனக்கு தேவையில்லை என்பதாக கூறி காட்டினார்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவிற்கு வாழும் காலத்திலும் எளிமையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, தலைமைத்துவத்திற்கு உண்டான அனைத்து பண்புகளும் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. உலகம் போற்றும் தத்துவஞானி பெர்னாட் ஷா, நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த பெர்னாட் ஷா ஒரு சிறந்த ஆட்சியாளர், ஒரு சிறந்த தலைவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு டெபினிஷன் ஒன்று சொல்றாரு. என்னன்னா, தனக்கு கீழ் ஒரு நபர்களை வைத்திருப்போம் உண்மையான தலைவன் அல்ல, தனக்கு கீழ் ஒரு நபர்களை வைத்திருப்போம் உண்மையான தலைவன் அல்ல, தன்னை போல் 100 நபர்களை உருவாக்கி காட்டுகிறவன் தான் உண்மையான தலைவன் என்பதாக பெர்னாட் ஷா கூறி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை போல் 100 நபர்களை உருவாக்கவில்லை, தன்னை பின்பற்றிய அனைவரையும் தன்னை போல் உருவாக்கி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆட்சியாளர் மட்டுமல்ல, வேறு எந்த துறையில் நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்களை போன்று ஒரு சிறந்த முன்மாதிரியை நாம் கண்டுவிட முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, கடைசியாக ஒன்றை கூறி நான் முடித்துக் கொள்கிறேன்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய அழைப்பு பணியை மேற்கொள்றதுக்கு மாபெரும் பொதுக்கூட்டம் போடல, மிகப்பெரும் சுவரொட்டிலாம் ஓட்டல, மிகப்பெரிய ஜனத்தொகையெல்லாம் கூட்டல. மாறாக தன்னிகர் இல்லாத தியாகத்தாலும் எதிர்நலன் பாராத சேவையினாலும் தீனுக்காக தன் உடலையும் பொருளையும் முழுமையாக அர்ப்பணித்ததன் விளைவே இன்று இஸ்லாம் பட்டி தொட்டி முதல் பட்டினங்கள் வரை வளர்ந்து கிடைக்கிறது. ஆகா நபி என்ற தனிநபர் விதைத்த இஸ்லாமிய விருட்சம் இன்று உலக அரங்கில் 56 இஸ்லாமிய நாடுகளாகவும் மற்ற நாடுகளில் வாழ்வுரிமை பெற்ற இஸ்லாமியர்களாக வாழ நிழல் தருகிறது எனில் தாகா நபி என்ற தனிமரம் இன்று தோப்பாக வளர்ந்து நிற்கிறது என்றுதான் நாம் கூற வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக இப்படிப்பட்ட நாயக திருமதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வாழ்நாள் உள்ளவரை அந்த அளவு பிரியம் செலுத்த முடியுமோ அந்த அளவிற்கு பிரியம் செலுத்தி அவர்களை எந்த அளவிற்கு புகழ முடியுமோ அந்த அளவிற்கு புகழ்ந்து இருளையிலும் நாம் மீளேற்றம் பெற வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.